ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டி ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டி ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம கதிரை மொத்தத்தையும் போட்டு கொடுத்துட்டு அப்படியே அலேக்கா வந்து நிற்கிறாங்க நம்ம ராஜு. கடைசியில் வந்து காட்டி கொடுத்துட்டு இப்படி காட்டரும்ப மாதிரி வந்து நிற்கிறீ, கொஞ்சம் கூட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மாமா கேட்குறாரு நீ சொல்ல மாட்டேங்கிற, அப்போ நான் சொல்லனா எப்படி, மாமா மூலியமாவது ஹெல்ப் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உன்கிட்ட கேட்டேனா இல்லை ஒன்றும் புரியலையே, சோறு போட்டு கூட்டு வந்ததுக்கு நல்லா பண்ணுறியே செவ்வாழை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவரோட ரியாக்ஷனு. கடைசியில் வந்து ஏன் வேலை எனக்கு பார்த்துக்க தெரியும், யாரும் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, அப்போ ஏன் போலீஸ் கனவை எனக்கு பார்த்துக்க தெரியும், நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்போ பாரு இப்படி முட்டிக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்களை சேர்க்கறதுக்குள்ள இந்த டேரக்டர் சாருக்கே படாத பாடு பண்ணும் போல. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அடுத்து நம்ம தங்கமையில காமிக்கிறாங்க. காஃபி போட்டு கொடுக்கணுமா, டீ போட்டு கொடுக்கணுமான்னு சொல்ல விழுந்து விழுந்து வேலை செய்யாதமா, கம்முன்னு உட்காருமான்றாங்க. ஏமா நீ விழுந்து விழுந்து வேலை செய்யறன்ற பேர்ல எங்கேயாவது போய் விழுந்துடாத அப்படின்றாங்க. சரி, இந்த அலப்பறை ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு அலப்பறை நம்ம செந்திலுக்குங்க. மறுநாள் காலையில விழுது, ஆஃபீஸர் கிளம்ப போறார், ஒரே ஒரு ஆஃபீஸர் கிளம்புறார் வழி விடுங்கோ, ஒரே ஒரு ஆஃபீஸர் கிளம்புறார் வழி விடுங்கோ அப்படின்ற மாதிரி இருக்கு இவரோட ரியாக்ஷன். அப்படி என்னப்பா பண்றாருன்னு தானே கேக்குறீங்க. பாண்டியனை வெறுப்பேத்து பார்க்கறல இவருக்கு ஒரு ஆனந்தமா, அந்த கரடி மூஞ்சனை பார்க்கல என்ன ஒரு ஆனந்தமா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு இவரோட ரியாக்ஷன். கடைசியில் வந்துட்டு இவரு பெர்ஃப்யூம்லாம் அடிக்கிறதுன்னு, பெல்ட் எடுத்து மாட்டுறதுன்னு, இவனுக்கு பார்த்து அடி குசும்ப ரூம்குள்ளே கிளம்ப வேண்டியதுன்னு அதுன்னு வெளியில் வந்து கிளம்புறாராம். என்னப்பா ஒரு வாரமாக மீனாவை காமிக்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம தேடிட்டு இருக்கோம். இதில் இவங்க அலப்பற தாங்க முடியல. அதில் வேற சரவணன் இந்த பெர்ஃப்யூம் எடுத்து அடிக்கிறாரு. அப்போ வந்து இன்னும் சம்பளமே ஒருத்தன் வாங்கலையாமா, அதுக்குள்ளே இவன் அடிக்கிற அலப்பற தாங்கலைங்கிறாங்க. அப்பாவும் மொழியும் இப்படி அடிச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம தங்கமயில் அன்னைக்கு நைட்டே உட்காந்து அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்க, அதுக்கப்புறம் அடி போடுறாங்களாமா. இதை வந்து சரவணன்ட்ட சொல்ல, ஏமா அவங்க அம்மாட்ட பேசாது, நீ உங்க அம்மா கிட்ட நம்ம குடும்பத்து விஷயத்த சொல்லாதுன்னு வார்னிங் கொடுக்குறாரு.